மகாபாரத சாந்தி பருவத்துல தர்மத்தோட நுட்பங்களையும் தானத்தோட சிறப்புகளையும் பீஷ்மர் தர்மருக்கு எடுத்து சொல்றார். மகாபலி சக்கரவர்த்தியோட கதையையும் எடுத்து சொல்றார். மகாபலி சக்கரவர்த்தி அசுர குலத்துல பிறந்தவர். இரண்யகசிபுவோட கொள்ளு பேரனும் பிரகலாதனோட பேரனும் தான் இவர். அசுர குலத்துல பிறந்திருந்தாலும் விஷ்ணு பக்தியிலும் தர்மத்திலேயும் சிறந்தவரா இருந்தார். தேவர்களோடது விண்ணுலகம், மனுஷங்களோடது மண்ணுலகம், அசுரர்களோடது பாதாள உலகம். ஆனா பாதாள உலகத்தையும் தாண்டி அவருடைய புகழும் தர்மமும் நாளுக்கு நாள் அதிகரிச்சு 3 லோகங்களையும் ஆளக்கூடிய நிலைமை வந்துடுமோன்னு தேவர்கள் பயந்தாங்க. அதனால தேவேந்திரன் மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிட்டார். மகாபலியோட பக்தியையும் தர்மத்தையும் மதிச்ச விஷ்ணு, வாமன அவதாரம் உங்களை காக்கும் தேவேந்திரா, போய் வா, வெற்றி உனக்கே. வாமனன்கிற குட்ட பிரம்மச்சாரி வடிவத்துல மகாபலி கிட்ட வரார். இது விஷ்ணுவோட வாமன அவதாரம். தானம் கேட்க வந்த அந்த சின்ன பையனை பார்த்த உடனேயே அந்த சக்கரவர்த்திக்கு அந்த பையன் மேல ஒரு மரியாதையும் ஈர்ப்பும் வந்தது. என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு 3 அடி மண்ணு மட்டும் தானமா கொடுன்னு வாமனன் கேட்டார். உடனே மகாபலியோட குருவான சுக்ராச்சாரியார், இந்த பையன் சாதாரண குலத்திலேருந்து வந்தவ மாதிரி தெரியல, மகாவிஷ்ணுவே நேரா வந்திருக்கார், இந்த தானத்தை நீ கொடுக்காதன்னு தடுக்கிறார். தெய்வமே என்னை தேடி யாசகம் கேட்க வந்திருக்காருன்னா நான் எப்படி மறுப்பேன்னு சொல்லி தன்னுடைய தர்மத்து பக்கம் உறுதியா நிற்கிறார். அதுக்கப்புறமும் சுக்ராச்சாரியார் விடல. மகாபலி தானம் கொடுக்க கெண்டியிலிருந்து நீர் வாக்கும் போது ஒரு சின்ன வண்டோட வடிவத்தை எடுத்து கெண்டியனோட மூக்குக்குள்ள நுழைஞ்சு அந்த நீர் வெளியே வராம தடுக்கிறார். அதை பார்த்த வாமனர் தன்கிட்ட இருந்த தர்பையை எடுத்து அந்த துவாரத்தை தொலைக்கிறார். அது சுக்ராச்சாரியரோட ஒரு கண்ணில் பட்டு அவர் கண்ணை இழந்துடுறார். அது மட்டும் இல்லாம மற்றவங்க செய்கிற தர்மத்தை தடுத்ததுக்காக உடுப்பதும் உண்பதும் இல்லாமல் துன்பப்படுவாய்ங்கிற ஒரு சாபத்தையும் விஷ்ணு கொடுக்கிறார். கடைசியில மகாபலி 3 அடி மண்ணை தானமா கொடுக்கிறார். வாமனர் திருவிக்கிரமனா விஸ்வரூபம் எடுத்து 1 அடியால பூமியையும் 200 அடியால விண்ணகத்தையும் அளந்தார். 3வது அடி எங்க வைக்கணும்னு மகாபலியை கேட்டார். மகாபலி வந்திருக்கிறவர் விஷ்ணுன்னு தெரிஞ்சு தலையை தாழ்த்தி தன்னுடைய தலைமையில வைக்கும்படியா கேட்கிறார். திருவிக்கிரமனும் மகாபலியோட தலைமையில காலை வச்சு அழுத்தி மறுபடியும் அசுரர்களுக்கு சொந்தமான அந்த பாதாள உலகத்துக்கே அனுப்பினார். அதனால மற்றவங்க செய்கிற தர்மத்தையோ தானத்தையோ தடுக்கக்கூடாது. அதை தடுத்த சுக்ராச்சாரியார் தன்னுடைய கண்ணையும் இழந்து துன்பத்தையும் அனுபவிச்சார். இதைத்தான் ஔவையார் தன்னுடைய ஆத்திச்சூடியில ஈவது விலக்கேல்னு ஒரு வரியில அழகா சொல்லியிருக்கார். எண்ணம் எழுத்து நைத்ருவன்.